வணக்கங்க. நான் உங்கள் செல்வி கணேஷ். நலபாகம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி ஒரு குயிக்கான ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் பாயசம் தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பாயசம் பண்ணிடலாம். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பதார்த்தம் அவல் பாயசம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல திராட்சையும் முந்திரியும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நம்ம முதல்ல முந்திரியும் திராட்சையும் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேன். இப்போது முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். ரொம்ப செவக்க வெட்டுறாதீங்க. அந்த திராட்சை பொரிஞ்ச உடனே எடுத்துடலாம். இப்போது எடுத்தாச்சு. அதே நெய்யில் எவ்வளோ அவல் எடுக்கிறீங்களோ பாயசத்துக்கு அதை அப்படியே போட்டு நெய்யில் பரட்டிடுங்க. கொஞ்சம் நெய்யில் அது பொரியட்டும். பொரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா பால் ஊற்றிக்கலாம், உடனே ஊற்றிடாதீங்க பால். ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போது நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் பசும்பால், அதை ஊற்றிக்கிறேன். இந்த பாலில் அவல் நல்லா வேகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதுக்கிடையில் நான் பாகு எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். அவல் வெந்த உடனே இதை கலந்துக்கலாம். பாதியில் கலந்துட்டிங்கன்னா அவல் வேகாது. நல்ல வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பாகு எடுத்து ஊற்றணும். பாருங்கள், அவல் நல்லா வெந்துடுது. இதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட பாலில் போடலாம், சட்டுன்னு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பாகு ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிக்கங்க. நான் நல்ல வெல்லத்தை காய்ச்சி அதை வடிகட்டி அதுக்கப்புறம் நல்ல திக்கான ஒரு பாகு எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலந்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா வெந்ததுக்கப்புறமா பாகை ஊற்றிக்கோங்க. பாகு ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. லைட்டாக மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக நெய். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க அவல் பாயசம். சீக்கிரமாக பண்ணிடலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக அவலில் ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சு கிருஷ்ணருக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் அவல் வச்சு பாயசம் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி பருப்பு திராட்சை கலந்துக்கலாம். நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். அவல் பாயசம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் நீங்கள் ரவையில் கூட போட்டு பாயசம் பண்ணலாம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக அவல் வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி அவல் பாயசம் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோட உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.